இப்போது அருள் பிரகாஷ் பேசினார். ஒரு நல்ல ஆசிரியர் அவர். ஆனால் இன்னமும் பாட்டி வடை சுட்ட கதையே சொல்கிறார். இப்போ பாட்டியும் இல்லை வடையும் இல்லை, அவன் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவர் வடையை வாங்கி இவரே தான் திங்கணும். ஏதாவது ஒரு புது கதையாவது அவுத்து விடலாம். அந்த காலத்து பிள்ளைகளையே ஞாபகம் வச்சு பாட்டி வடை சுட்ட கதை. பசு பால் தரும். இப்போ எங்கே பசு எங்கே பால் தருது? ஆவின் பாலில் கொடுக்குறாங்க. அது இந்த பேக்கெட்டில் கொண்டாந்து எரிஞ்சிட்டு போயிடும். நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் மூஞ்சில் எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்ச வேகத்தில் விலையும் கூடிடுது. மனுஷன் நொந்து கிடக்கா, பசு பால் தருமா. அதாவது சுற்றி வளைச்சி ஒரு சொல்கிறதெல்லாம் ரொம்ப காமெடி. அதில் ஒரு பயலுக்கு குலோப் ஜாமுன்னா பழம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராம். எவனாவது ஒத்துக்குவானா ஐயா? அவங்க அப்பாவுக்கு பழம்னு பேர் வச்சிருவான். இது ஞான பழம்டான்வான். குலோப் ஜாமுன் கூடவா தெரியாது? எங்கள் பயல்களை என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் டிவியில் அவ்வளவும் பார்க்குறான். டிவியில் அவன் பார்க்காத ஸ்நாக்ஸே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன ஸ்நாக்ஸ் வருதோ அதை பார்த்துடுறான். அவன்கிட்ட போய் ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ள மாத்திரையை திணிச்சு இதை பழம்னு சொல்லி ஒரு அப்பா கொடுத்தாரான். நீங்கள் அப்பாவை தப்பாக பேசுங்க, பரவாயில்ல, அது ஊரே பேசுது. பயல்களை பற்றி தப்பாக பேசலாமா? அவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கான். நிறைய கேட்டிருக்கிறார். ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான்னா சிவப்பு கோடு போடுவாங்களா? எங்கே போட்டாங்க? இப்போ ஃபெயிலே ஆக்க முடியாது 9ஆம் கிளாஸ் வரைக்கும். அவ்வளோ பேர் பாஸ் இருக்கா இல்லையா? கல்வி திட்டம். ஃபெயில் போட்டால் ஆசிரியர் ஃபெயிலு போட முடியாது. அப்படி ஒரு புனிதமான கல்வி திட்டத்தை நாம் வச்சுக்கிட்டு பயல்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், சரி பண்ணிடுவோம்னு கேட்குறார். அதில் இந்த தம்பிக்கு ஒரு ஆசை. இதுதான் பள்ளி சூழல். இன்னைக்கு இவ்வளோ பேர் 6 மணிக்கு மேலே இருக்கிறாங்களே, டெய்லி இப்படி இருக்க முடியுமா? தினமும் முத்தமிழ் விழா நடக்குது. இல்லை இல்லை, இது கட்டடம் புதுசாக அழகாக மாறி இருக்குது. அதனால எல்லா மக்களும் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்க. டெய்லி இவ்வளோ லைட் போடுவீங்களா? இல்லை, தினம் நம்ம வந்து பட்டிமன்றம் நடத்துகிற நம்மளே வருவோமா? முதல்ல என்னென்னவோ சொல்லியிருக்கிறார் தம்பி. நானும் நல்லா பேசியிருக்கிறார். ஒரு விஷயம் எனக்கு புரியலை. ஒரு பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு பள்ளிக்கூடத்தில் விடுறாங்கன்னு அவர் சொன்னார். ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. 40 வீட்லையும் அப்படித்தானே விட்டுருப்பாங்க. இப்போ 40 மோசமான பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற அளவு வாத்தியார் என்ன சூப்பர் மேனா? அவர் என்ன அங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு? எப்படி ஒரு பிள்ளையவே ஒரு அப்பாவும் அம்மாவும், அதுவும் அப்பாவும் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. 40 பிள்ளையும் அதே மாதிரி இருந்தான்னா அவனை எப்படி இவர் வாத்தியார் கண்ட்ரோல் பண்ணுறாரு? அதெல்லாம் சொல்லணும். அவர் இந்த முன்னாடி அங்கிட்டு இருக்கிறாரு, கண் காது மூக்கு ஏதோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அத்தனையும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கவனிக்கிறது ஆசிரியருக்கு. எந்த பிள்ளைய? அவர் பிள்ளைய. அவர் எப்படி 40 பிள்ளைகள் முன்னேற்றத்தை கவனிக்க முடியும்? வகுப்பில் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற ஆசிரியர் சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுப்பார். தமிழ் சொல்லி கொடுப்பாரா? இல்லை, கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. வகுப்பாசிரியர்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாம் சொல்லி கொடுத்தார் எலிமெண்ட்ரி லெவலில். இன்னைக்கு அப்படி கிடையாது. என் பீரியட் முடிஞ்சிருச்சு, நான் போயிடுவேன். அடுத்து ஒரு டீச்சர் வரும், என் பீரியட் இப்போவே முடிஞ்சிருச்சு, நான் போயிடுவேன். இதானே நடக்குது. எங்களுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி இந்த எங்கள் அணியவே பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. அவர் எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு விருது வாங்கியிருக்காரு. இவர் எப்படி வாங்கினார்? டெல்லியில் போய் வாங்கினாரியா? யார் கையில் வாங்கினார்? அப்துல் கலாம் கையில் வாங்கினார். சும்மா என்ன விளையாடுறீங்களா? அதில் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் பள்ளிக்கூடம் கண்டிக்கும். யார் சொன்னது? எப்போ? பயல்களை ஏதாவது கண்டிக்க முடியுமா? இன்னைக்கு ஏற்கனவே ஊரில் நொந்து கிடக்காங்க. வாத்தியாரெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது அலறுது. புசு புசுனோம்னா பயலுக எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. சார் என்ன உங்களுக்கு நேரம் சரியில்லையான்றான். சார் எதுக்கு சார்? பத்திரமா வந்தோமா வீட்டுக்கு போனோமான்னு போங்க சார். யாரு இவன்? இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் காதை பிடிச்சி முறுக்குனாருன்னா ரத்தம் வரும். அப்படி ஒரு காலம் இருந்தது. நாம தானே அதுக்கு எடுத்திருக்கோம், நாம தானே மாற்றிருக்கோம். அப்புறம் எப்படி பள்ளிச்சூழலில் பிள்ளைகளை சரி பண்ண முடியும்? கண்டிக்கிறாரா? கண்டிக்கிறார்.
கண்டிச்சு பாருங்க. இவர் வாத்தியார் கிடையாது, அதனால அள்ளி விடுறாரு. ஐயா கேட்டுறாதீங்க, நீங்க ஒருத்தரும் ஒரு பயிலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. எருமை அப்படின்னு எங்களை காலேஜில் திட்டிருக்கிறாங்க. எங்கள் வாத்தியார், ஒரு காலேஜ் வாத்தியார், டே நீ எல்லாம் கம்மாயில் எருமை மேய்க்க போடான்னாரு. இன்னைக்கு காலேஜ் வாத்தியார் அவரை மேய்க்கப்பட்டுருவான். அவர் வாசலில் போர்டு எழுதி போட்டுருவான், எருமை வருகிறதுன்னு எழுதிடுவான். என்ன இது? வீடு பிள்ளைகளை நல்லொழுக்க வழியில் திருப்ப வேண்டும். ஒன்றும் இல்லை சார், இங்கே இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் நெருக்கடிகள் இருக்கு, அவங்களால கண்டிக்க முடியாது. ஒருவேளை அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான், என்னை வாத்தியார் வைகிறார், திட்டுறார், கோச்சிக்கிறார் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். நீ என்னடா தப்பு பண்ண? 40 பிள்ளைகள் இருக்கும்போது உன்னைய மட்டும் ஏன் அவர் கோவிச்சுக்கிறார்? நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதனால தான். ஏன்னா எந்த ஆசிரியரும் மாணவனை தவறாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர் இருந்தால்தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வரும். அதான முக்கியம். இவன் போய் அந்த மிஸ் என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு, உடனே அவங்க அம்மா இரு வர்றேன் நான், இந்த சொர்ணக்கா மாதிரி கிளம்பிருச்சுன்னு வைங்க, பள்ளிக்கூடமா நடத்து வைங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் வைக்கணும். அங்கிருந்து அது கிளம்பி அங்கிருந்து, ஆய் எல்லாம் பிள்ளை பெற்று வளர்த்தியா? நான்ல பெத்தேம்மா, உன் பிள்ளை நீதானமா பேரணும், நான்ல பேர் வச்சேன், இதுன்னு கவர்மெண்ட்ல இருந்தா பேர் வைப்பான். என் பிள்ளைய நீ எதுவும் சொல்லக்கூடாது, அப்புறம் எப்படி பாடம் நடத்தும்? இப்படி பெற்றோர் இருந்து விட்டால் அப்படின்னா, ஒரு பள்ளியினுடைய கடமையை வீட்டு பாடம் எழுதுறதுல மட்டும் இல்லை, ஒழுக்கத்தையும் பெற்றோர் முன்னாடி நின்னாதான் பள்ளிக்கூட பின்னாடி வர முடியும். பெற்றோர்னா என்ன சாதாரணமா சொல்றாரு. ஆனா சிவகுமார் ஒரு வகையில் நல்ல தம்பி. நீங்கள் கல்லை அனுப்புகிறீர்கள், நாங்கள் அதை சிற்பமாக்குகிறோம்னாரு பாருங்க. எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியாது, சில கற்களைத்தான் சிற்பமாக்க முடியும். சில கற்களை அடித்தால் ஒளியின் வேகத்தில் உடைந்து போய்விடும். இப்போ எதை நாங்கள் அனுப்புகிறோமோ அதைத்தான் நீங்கள் சிற்பமாக ஆக்குறீங்க. இதை நீங்களே சொல்லிட்டு இன்னொரு அம்மா வேற அந்த அணியில் வருது. என்னத்தை சொல்ல? டெண்டுல்கர் இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பிளேயிங் இட் மை வே அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர். டெண்டுல்கரை தெரியாத எந்த பிள்ளையும் இருக்காது. இந்திய விளையாட்டை, கிரிக்கெட்டை உலக அரங்கிலே உயர்த்திய பெரிய ஆள். அந்த புத்தகம் வெளியான 2 நாளில் 2 லட்சம் காப்பி வித்திருக்கு, 2 நாளில் உலகம் முழுக்க. அவர் எழுத தொடங்கும் போதே எழுதுகிறார், முதல்ல 3வது பக்கத்துக்குள்ளேயே இருக்கு, நான் இத்தனை மாறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் தந்தை. என்னுடைய அப்பா நான் விளையாட தொடங்கின காலத்தில் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவங்க அப்பா சொன்னது அவர் எழுதியிருக்கிறார், அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போன்றது, அதில் பல பக்கங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு பக்கமும் ஒரு படிப்பினையை தரும். வாழ்க்கையில் வெற்றிகள் தருகிற மரியாதையை விட தோல்விகளும் அவமானங்களும் ஆசிரியராக இருந்து தருகிற படிப்பினை தான் மிகச்சிறந்தது. மகனே, நீ ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் என்று சொல்லி மக்கள் பேசுவதை விட நீ சிறந்த மனிதன் என்கிற பண்போடு இருப்பதைத்தான் ஒரு தகப்பனாக நான் எதிர்பார்க்கிறேன். சொன்னது ஒரு தந்தை. அவர் சொல்றார், என் வாழ்நாளில் கடைசி வரை நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றால் இதற்கு விதை விதைத்தது என்னுடைய தந்தை. விளையாட்டு அப்புறம்தான், குரு அப்புறம்தான் வரார், தகப்பன் தான் முன்னாடி நிற்கிறார். இது புரிஞ்சிக்க வேண்டாமா? சார், வீடு தர்ற பாதுகாப்பை பள்ளிக்கூடம் தருமா? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் பிள்ளைகளே லேசாக காய்ச்சி அடிக்குதுன்னு வைங்க, உடனே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும், வருமா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? ப்ளீஸ் கால் யுவர் மதர். நம்ம உடனே ஒரு நம்பர் கொடுப்பாங்க, பயலுகா எப்போன்னு காத்திருப்பான். அங்கேருந்து உடனே வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பிள்ளைய ஏன் பள்ளிக்கூடத்தில் வச்சு பார்க்குறது? அது முடியாதுல்ல. பார்க்க முடியுமா? 40 பிள்ளையும் பார்க்க முடியுமா? அங்கேருந்து அம்மாவும் அப்பாவும் அடித்து புரண்டு ஓடியாந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூப்பிட்டு போய், அவன் லேசாக தான் காய்ச்சலாக இருந்திருக்கும், இன்னும் இருந்து எப்படியும் கணக்கு பறிச்சு இருந்திருக்கும் அன்னைக்கு. அதனால் அவன் கூடுதல் காய்ச்சல்னு ஒரு உதார் காட்டுவான், அடித்து விட்டுறாங்கல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், பையன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறான்னு வச்சுப்போம் ஸ்கூலில். அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க? உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, அப்பாவை
வர சொல்லு. எதுக்காக? கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? அவர் சொல்கிறார், அது நீங்கள் தான் கொடுக்கணும். மார்க் ஷீட்டு கூட வீட்லேயே கொடுப்பாங்க. பள்ளிக்கூடம் தான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் தான் லேபு வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்தை தான் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். இப்போ இங்கே நிறைய பிள்ளைகள் இந்த கப்பு வாங்கின பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க அப்பா சந்தோஷமாக கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார். இப்போ வாங்காத பிள்ளைகளெல்லாம் அவங்க அப்பா விட்டா போயிடுறாரு. பள்ளி போராட்டுகிறது, மகனே அவெல்லாம் கப்பு வாங்கினாரு, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த அப்படியா சொல்றாங்க. வாடா. அவன் திருப்பி கேட்பான்ல, நீங்க வாங்கினீங்களா? அவன் கேட்குறான். அவன் கேட்காட்டியும் அவன் நேருக்கு நேரம் அப்பான்னு கேட்க மாட்டான். அம்மா மட்டும்தான் கொஞ்சம் ஓங்கி பேசுவாங்க. அப்படியே வாடா கேஎஃப்சிக்கு போமா, வேணாம் மெக்டொனால்ட்ஸ் கூட்டு போ, வேற என்னடா உனக்கு வேணும்? ஒன்றுமே வேணாம். ஏன்டா? நான் கப்பே வாங்கலடா, இங்கே ஒரு கப்பு ஐஸ்கிரீம் வாங்குடா, தின்னுடா. தகப்பன் தாய் தங்களை கரைத்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. தங்களை கரைத்து கொண்டு அப்படி படிக்க வைக்கிறதுனால தான் பிள்ளைகள் வருது. அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் இவனை எழுப்பி பள்ளிக்கூடம் அனுப்புறதுன்னு சாதாரண வேலையா? சீன எல்லையில் கூட போர் புரியலாம். இவங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது அவ படுற பாடு. வேன் வரும்போது பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பாங்க. எப்போ வேன் வருதோ பாத்ரூம்குள்ள இருந்து அப்படியே கதவை இறுக்கி பூட்டியிருப்பான். வாடா வந்து சேருடா, நான் இருக்கட்டும் வரட்டும்னுவான். டேய் வேன்றா, வேன் வரட்டும், அந்த அண்ணனை இருக்க சொல்லுன்னுவான். அந்த ஆளே சொல்லுவார், இந்த வீட்டில் தினம் இது ரோதனையா இருக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி அவங்களை கொண்டாந்து விட்டா நீங்க பாடம் சொல்லி கொடுப்பீங்க. வராத பிள்ளைகளுக்காக டீச்சர் அழுவுமா? எங்கேயாவது காலையில் 8:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வரலைன்னு வைங்க, ஏன் ரமேஷ் வரல? தெரியல மிஸ். சரி ஓகே, வி வில் ஸ்டார்ட் த லெசன். ஆனால் 4:30 மணிக்கு பையன் வீட்டுக்கு போகலன்னா அம்மா அதே மாதிரியா சொல்லும், ஏன் ரமேஷ் வரல? ஓகே நான் டிவி பார்க்குறேன் அப்படியா சொல்லும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் அங்கேருந்து தெருவா ஓட மாட்டான். என் பையனை பார்த்தீங்களா? என் பையனை பார்த்தீங்களா? அதாம்மா பாசம், அதான் என் பிரியம். அவங்க கண்களிலே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி அங்குலம் அங்குலமாக தெரிகிறது. அவள் இப்போவே ஐஏஎஸ் ஆகிட்ட மாதிரி. இங்கே எத்தனையோ படங்களை ஏன் வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில்? பார்க்கும் போதெல்லாம் இவங்களெல்லாம் மாதிரி நீயும் வரணும் அப்படின்றதான் சொல்கிறதுக்கு வைக்கிறாங்க. ஆனால் இதை கூட்டிகிட்டு போய் இந்த படங்கள்லாம் பார்த்த பிறகு அம்மா சொல்லல, அங்கே பார்த்தேல அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா, அவர் ஒரு மினிஸ்டரா, அவர் மாதிரி நீ வரணும்டா. திரும்ப திரும்ப சொல்லுவது தாய். படுக்கையில் அரவணைத்து பாசமாக பாலூட்டி சோறு ஊட்டி பிரியம் காட்டி. ஒருவேளை அவன் டிவியை பார்த்துட்டு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லும்போது 10 நிமிஷம் பாரு என்னப்பா, அப்புறம் வந்து படிப்பியான். நல்லவன்ல போ மம்மி 20 மினிட்ஸ், சரி ஓகே 30 மினிட்ஸ் பாரு, அப்புறம் வந்துருவியா. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டீச்சர் சொல்லுவாங்கள்ல, அவங்க பயில்ட்டே சொல்ல மாட்டாங்க. பள்ளிக்கூடம் பங்காற்றுகிறது, ஆனால் இல்லம் பாசத்தோடு பிரியத்தோடு பெரும் பங்காற்றுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தாய் தகப்பனை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தாய் தகப்பனை நினைங்க. இதில் பாரதி பாஸ்கர் என்னத்தை சொல்ல வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, சன்பீம் பள்ளியினுடைய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர் அவர்களே, பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, இந்த இடத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த பகுதியில் வாழ்கின்ற பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசின திரு ராஜாவும் ஆசிரியர்களை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசினதை பற்றி கூட நான் ரொம்ப கவலைப்படலை.
இந்த அணித்தலைவர் எங்க புலவர் வந்து எப்படித்தான் அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க மனசாட்சியோட? அவர் நல்லாசிரியர் விருதை அப்துல் கலாம் கையினால் வாங்கினார்னு ராஜா சார் எடுத்து கொடுத்தாரு. எதுக்கு? வீட்டுல நல்ல அப்பாவா இருந்ததுக்கா? பள்ளியிலே 40 பிள்ளைகள் அல்ல, 80 பிள்ளைகள் அல்ல, அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைத்து மிக தாழ்ந்த பகுதியிலே இருக்கிற பிள்ளைகளை படிப்பில் முன்னேற்றிய காரணத்தினால அவார்டு வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அந்த போட்டோவை வீட்டில் வேற மாட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து 3 பேர் ஆசிரியர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கம்மியா போச்சா? இந்த லட்சணத்துல ராஜா சாருடைய அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள் வேற. எகிரி எகிரி பேசுறீங்க 3 பேரும். சச்சின் டெண்டுல்கர் என்ன சொன்னார்? எங்களுடைய அப்பா, அவருடைய அப்பா சொன்னதை சொன்னார். அதே சச்சின் டெண்டுல்கர் அன்ஷ்ரேக்கர் என்ற ஆசிரியர் இல்லாவிட்டால் கிரிக்கெட்டராகவே வந்திருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நன்றியோட நினைக்கணும். எல்லா கற்களும் சிற்பம் ஆவதில்லை. ராஜா இப்படித்தான் திடீர்னு தத்துவமா உதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பெல்லாம் முன்னாடியில அப்படி செய்ய மாட்டார். சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுல கெட்டு போனார். எல்லா கற்களும் சிற்பம் ஆவதில்லை, ஆனால் அந்த கல் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உண்மை. ஒரு கல் சிற்பமாகும், இன்னொரு கல் தூணாக மாறும், மற்றொரு கல் படியாக மாறும். சிற்பமாக கூடிய கல் எது, தூணாக வேண்டிய கல் எது என்று திறமைகளை தெரிந்து கொள்ளுகிற அந்த வல்லமை ஆசிரியருக்கு தான் உண்டு. ஆசிரியருக்கு தான் உண்டு. என்ன நினைச்சு பேசுறீங்க நீங்க ஆசிரியர்களை பத்தி? கிள்ளுக்கிறியா? ஒரு பிள்ளை வரலன்னா ஆசிரியர் சொல்லுவார், ரமேஷ் didn't come today, okay let's go to the lesson. அப்படியா? ரமேஷ் ஒரு நாள் வரலன்னா சரி உடம்பு சரியில்லைன்னு விட்டுருவாங்க அந்த டீச்சர். 2 நாள் வரலன்னா வைரல் ஃபீவரா இருக்கும்னு. ஒரு வாரம் ரமேஷ் வரலன்னா உள்ளம் பதைக்க ஃபோன் பண்ணி என்னாச்சு பையனுக்குன்னு பள்ளியிலிருந்து ஃபோன் பண்றதில்ல, கேட்கறதில்ல. திரும்ப போகிற போது ஒரு பிள்ளை வீட்டுக்கு தாமதமாக போனால் தாயார் எப்படி கண்ணீர் வடிக்கிறாரோ பள்ளியினுடைய தாளாளரும் அப்படித்தான் கண்ணீர் வடிப்பார். தாய்க்கு பாசம் இருக்கிறது, தாளாளருக்கு பொறுப்பு இருக்கிறது. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஆசிரியர்களை பத்தி? ஒரு சுகந்தி டீச்சரை மறந்துட்டீங்களா அவ்வளவு சீக்கிரம்? ஒரு பிள்ளை தண்ணியில விழுந்துருச்சுன்னா அம்மா போய் காப்பாத்துவா, அது இயல்பு. அதை கூட செய்யலன்னா அவ அம்மாவே இல்லை. தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பள்ளி பஸ் விபத்தில் பள்ளி பிள்ளைகளோடு போன பஸ் ஓடையில சரிஞ்சிருச்சுங்க. சுகந்தி டீச்சர் என்ற ஒற்றை பெண்மணி 12 பிள்ளைகளை காப்பாற்றி விட்டு தன் உயிரை கொடுத்தார். மறந்துட்டீங்களா? அத அவருக்கு ராஜா சாருக்கு செலக்டிவ் அம்னீசியா. அவருக்கு வேணுங்கிற விஷயம் மாத்திரம் ஞாபகம் இருக்கு அவருக்கு. அது பெரிய ஆளுகளுக்கு தானே வரும். ஆசிரியர் வந்தா பையன் சொல்லுவானா எருமை வருகிறதுன்னு, அப்படித்தான் சொல்லுவான். அவன் தனக்கு எருமைன்னு பேர் வச்சிருக்கான்னு ஆசிரியருக்கும் தெரியும். ஆனா அந்த மாணவன் கூட மார்க் கம்மியா வாங்கினா கூப்பிட்டே நல்லா படிடா நல்லா வாடான்னு சொல்லுகிற தாயுள்ளம் ஆசிரியருக்கு இருக்கிறது என்றால் ஆசிரியர் சமுதாயம் எத்தனை உயரத்திலே இருக்கிறது. இங்க கப்பு வாங்கின பையனை அப்பா அம்மா நல்லா பாராட்டுவாங்க. கப்பு வாங்காத பையனை அப்பா விட்டுட்டு போயிடுவாரா? அப்பா தான் கூட்டிட்டு போவாருன்னு ராஜா சார் சொன்னாரு. அப்படி கூட விட்டுட்டு போறவங்கெல்லாம் அப்பாவா? அது பெருசல்ல. கப்பு வாங்குகிற மாணவர்களை எதற்காக ஒரு பள்ளி நிர்வாகம் மேடையிலே ஏற்றி தமிழறிஞர் கையிலே கப்பு வாங்க வைக்கிறது? என்ன காரணங்க? அவருக்கு வேற வேலை இல்லையா அருகோபால் சாருக்கு? எதற்காக இவரை மதுரையிலிருந்து கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு கப்பு கொடுக்க சொல்றாரு? கீழே உட்கார்ந்து பார்க்கிற மாணவனுக்கு அடுத்த வருஷம் சாலமன் பாப்பியா சார் இங்க வர்ற போது அவர் கையிலிருந்து நான் கப்பு வாங்கணும்ன்ற உந்துதலை பள்ளிதான் கொடுக்கும். இல்ல எங்க அம்மா தெய்வானே அது என்ன பார்த்து சொல்லுது, நீங்கள் ஒரு நல்ல தாய் அல்லவா, யாரெல்லாம் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னு வரமுறையே இல்லாம போச்சு. நான் ஒரு தாயாக இருப்பதால் தான் சொல்லுகின்றேன். ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுப்பது பாசம். ஆனால் அந்த பிள்ளையை பற்றிய சரியான அசஸ்மெண்ட் அதை ஆசிரியரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் என்பதை திரும்ப திரும்ப ஒரு தாயாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளைன்னு வர்ற போது எனக்கு வர பாசம் இருக்கு பாருங்க, அது என் அறிவு கண்ணை மறைக்கிறது. என் குழந்தை மார்க் கம்மியா வாங்கினா நான் உடனே என்ன சொல்றேன்?
அந்த டீச்சர் கை வழங்காம போக, அவ தலையில இடி விழ, அவன் நாசமா போக, ஒரு நாள் என் பிள்ளை அழுதுகிட்டே வந்து சொல்றான், அம்மா என்ன மிஸ் திட்டாமா, இதோ கிளம்புற. ராஜா சார் சொல்றார், சொர்ணக்கா மாதிரி கிளம்பி வராங்க இன்னைக்கு அம்மாக்கள். இது ஒவ்வொரு ஆசிரியரும் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு இல்ல நேத்திக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு பள்ளியில ஒரு பையன் கிளாஸ்ல விசில் அடிச்சான். ஒரு பிடி டீச்சர் என்ன பண்ணாரு, எப்படிடா விசில் அடிக்கிற, அடிக்க கூடாது இல்லையா, பள்ளியில ஒரு டிசிப்ளின் இல்லையா அப்படின்னு அந்த பையன் கன்னத்துல ஒரு அடி வச்சிருக்காரு, இல்ல தலையில ஒரு கொட்டு கொட்டிருக்காரு, அடிக்கல, தலையில ஒரு கொட்டு வச்சிருக்காரு. அந்த பையன் ஸ்கூலுக்கு செல்போன் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த செல்போனை வச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன தலையில கொட்டிட்டாரு டீச்சர்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அந்த அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 அடியாட்களை பள்ளிக்கு அனுப்பிச்சு அந்த பிடி டீச்சரை அடின்னு அடிச்சு இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அந்த டீச்சர். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த பிடி டீச்சருக்கு உடம்பு குணமாயி திரும்பி வந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த பள்ளியில இருக்கிற அந்த பையனை அவர் 50 ஆளை வச்சு அடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த பிள்ளையை கூட மன்னித்து இனிமே இப்படி நடந்துக்காதரான்னு சொல்லுகிற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் ஆசிரியர். அவர்தான் ஆசிரியர். ராஜா சார் அவர் மனசுக்குள்ள ஆசிரியர்களை பற்றின மிக உயர்ந்த எண்ணம் இருக்கிறதுனால அவரே எங்க அன்னைக்கு தான் பேசிட்டு இருக்காரு. சொர்ணக்கா மாதிரி அம்மாக்கள் இருக்கிறார்கள், உண்மை. அந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிற பிள்ளைகளை கூட ஆதரவு காட்டி, அன்பு காட்டி, சரியான அசஸ்மெண்ட் கொடுத்து அவர்களை அடுத்த படியிலே ஏற்றுகின்ற கடமையை ஆசிரியர் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. தெய்வான கேட்குறாங்க, காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்துருவீங்களா? இப்படித்தான் சில பேர் புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டே பேசுவாங்க. காஸ்ட் சர்டிஃபிகேட்டை பள்ளி அம்மா கேட்குது, அது பள்ளியினுடைய ரெக்குயர்மெண்டா, அரசாங்கத்தினுடைய கேவலமான சட்ட திட்டங்களினால் பள்ளி அதை கேட்கிறது. பள்ளிக்கு அது கருத்தல்ல. காஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு இந்த ஜாதியில் இருக்கிறவங்களாம் அங்க, அந்த ஜாதியில் இருக்கிறவங்களாம் இங்க, எந்த பள்ளி உட்கார வைக்கிறது? உண்மையிலேயே ஒரு மாணவனுடைய வளர்ச்சி என்பது எப்போது ஆரம்பிக்கிறது? அவன் பள்ளி என்ற ஒன்றுக்கு வருகிற போதுதான், வீட்டின் பாதுகாப்பிலிருந்து பத்திரத்திலிருந்து வெளியே வருகிற போதுதான் the learning process starts. வீட்டில் இருக்கிற மட்டும் பத்திரமா இருக்கோங்க, முதல்ல பள்ளிக்கு போறதுக்காக 19Hல ஏறுறோம். வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளுவதே 19ஆம் நம்பர் பஸ்ல தான். எனக்கு தெரியும், ஏன்னா நான் கொட்டிவாக்கத்துக்காரி. இந்த ரூட் பஸ்ல வருது என்பதே வாழ்க்கையில் பாடங்களை நமக்கு சொல்லி தருகிற விஷயம். முன்னாடி நாங்கள் 19ல வர்ற போது மீன்பாடி வண்டி மாதிரி இருக்கும், அது பின்னாடி மீன் கூட வைக்கிறதுக்கு கேரியரே இருக்கும் பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் பயணம் செய்கிற போதுதான் வாழ்க்கை என்பது பல தரப்பட்ட மனிதர்கள் கொண்ட ஒரு இடம் என்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுவதே பள்ளிக்கு வருகிற பயணத்தில் தானே. எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு மாணவன் அல்லது மாணவியினுடைய மனசு எப்போது மலர ஆரம்பிக்கிறது? நண்பன், ஒரு தோழி எப்போது கிடைக்கிறாளோ அப்போதுதான் வாழ்க்கை வசந்தமாக தோன்ற ஆரம்பிக்கிறது. அது பள்ளியில கிடைக்குதா, வீட்டில் கிடைக்குதா? நட்பு என்கின்ற புனிதமான தடத்தில் முதல் அடியை எடுத்து வைப்பதே பள்ளி என்ற இடத்தில் என்று வருகின்ற போது, நடுவர் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எங்க ஸ்கூல்ல ஒரு வழக்கம் உண்டு, ஒவ்வொரு மண்டேவும் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அசம்பிளியில பேச வைப்பாங்க. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்களுடைய தமிழ் ஆசிரியை என்னை கூப்பிட்டு, அடுத்த மண்டே நீ தான் பேசுறேன்னு சொன்னாங்க. நான் எல்லாம் எழுதி மனப்பாடெல்லாம் பண்ணி, முதல் லைன் என் பெயர் பாரதி, நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட் லைன். இந்த மாதிரி முதல்ல என்னை ஒரு மேடையில் ஏற்றினாங்க, ஒரு மைக்கை கொடுத்தாங்க. என் பெயர் என் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை. கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர், உன் பேர் பாரதிடி, உன் பேர் பாரதிடி, எல்லாருக்கும் என் பேர் தெரியுது, எனக்கு மாத்திரம் என் பேர் தெரியல. அன்னைக்கு எங்கள் ஹெட்மிஸ்டர் சொன்னாங்க, இந்த பொண்ணை இறக்க அடுத்த பொண்ணை ஏத்துன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் அவமானப்பட்டு ஒரு முடிவை எடுத்தேன், இனிமேல் வாழ்க்கையில் நான் மேடையில் பேசவே மாட்டேன் என்று ஒரு முடிவை எடுத்தேன். அதுக்கு அடுத்த மண்டேவும் எங்கள் தமிழாசிரியர் நீ தான் பேசுகிறேன்னு சொன்னாங்க. மிஸ், என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ், நீங்கள் எனக்கு மாத்திரம் சக்தி இருந்தால் அந்த டீச்சரை நான் ஆள் வச்சு தூக்கியிருப்பேன். அன்னைக்கு என்னால முடியாது மிஸ், நம்புங்க, எப்போ நீ தான் என்று அந்த ஆசிரியர் சொன்னார். 2வது வாரம் முதல் லைனை நான் மறக்கவே இல்லை, 3வது லைனை தான் மறந்தேன். அப்பவும் கீழே இறக்கி விடப்பட்டேன். நான் எங்க போனாலும் பள்ளியிலே இவதாண்டி ஸ்டேஜ்லேருந்து இறங்கினவன், இவதாண்டி ஸ்டேஜ்லேருந்து அவமானப்பட்டேன். 3வது வாரமும் என்னை பேச சொன்னார் எங்கள் தமிழாசிரியர். என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க இந்த டீச்சர்? தவித்தேன், அழுதேன். 7 வாரம் என்னை பேச வைத்தார். 7வது வாரத்தில் நான் பேசுகிற போது எப்படி பேசுவதுன்ற ஒரு டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. பேச்சாளன் என்பவன் எதையும் மறக்காமல் பேசுகிறவன் அல்ல,
மறந்து போனாலும் நாம மறந்தது ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி நடிப்பதுதான் பேச்சுக்கலை என்பதை 7வது முறை நான் தெரிந்து கொண்டேன். அந்த டீச்சர் என்னை ஏன் தொடர்ந்து மேடை ஏற்றினார்? என்ன காரணம்? அவருக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது, இந்த பெண்ணுக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மீது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாசம் கொண்ட பெற்றோர்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் அந்த ஆசிரியருக்கு தெரிந்தது, இவளால் பேச முடியும் என்று. வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது பாருங்கள். அந்த ஆசிரியர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்று நானும் பேச்சாளராக ஐயாவின் நிழலில் நின்று பேசுகிற தகுதி எனக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு விதை போட்டவர் ஒரு ஆசிரியர் தான். தெய்வானை பேசுகிற போது சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். உண்மை. அதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அதுக்காக பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசனாக மாறிவிட முடியாது தெய்வானை. எங்கள் அலுவலகத்தில் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அதில் நாங்கள் 4-5 பேர் இருந்தோம். எங்களை ஒவ்வொருத்தரையும் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் என்று சொன்னார்கள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீளமாக பேசணும். நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை எப்படி தெரியுமா என்று எங்களை நாங்களே ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிக்கிட்டோம். அங்கே படித்தோம், இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். 5வதாக பேசிய ஒருவர் எழுந்தார். அவர் தன்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஐ எம் ஃப்ரம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல், தேங்க்யூ. அந்த ஒரு வார்த்தை போரும். பள்ளிகள் கல்லூரிகள் எவ்வளவு சிறந்தவை என்றால் இந்த பள்ளியிலிருந்து வருகிறோம் என்ற ஒற்றை வார்த்தை போரும் ஒரு மாணவனுடைய தகுதியை சொல்லுவதற்கு. வளர்ந்து வருகிற இந்த பள்ளியில் நாளைக்கு நீங்கள் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான இடங்களை பெறுகிற போது பொது மேடைகளில் உங்களை பற்றி சொல்ல சொன்னால் உங்கள் அப்பா யார் அம்மா யார் என்று சொல்லுவது அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்கிற விஷயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நான் சன்பி மாணவன் அல்லது மாணவி என்று சொன்னால் கூட்டம் கைதட்டுமே, அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற மரியாதை, அதுதான் ஒரு பள்ளிக்கு இருக்கிற சிறப்பு. வீடு பத்திரமான இடம். உங்கள் பள்ளியில் எழுதி போட்டிருக்கிறீர்கள், லைஃப் டசன்ட் கிவ் எனி செக்யூரிட்டி, இட் கிவ்ஸ் ஒன்லி சேலஞ்சஸ் என்று. ஆனால் வீடு திரும்ப திரும்ப உங்களை பத்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கான சவால்களை பள்ளிதான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைய வீட்டினுடைய சூழல் பிள்ளைகள் படிப்பதற்கு தகுதியானதாக இல்லை என்பதை வருத்தத்தோடு இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன். 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கிற டிவியை நிறுத்தவே முடியாது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சீரியலை யாராவது ஒருத்தர் வீட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாதஸ்வரம் பார்க்கலன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இப்போ பிள்ளைகள் வேறு வழி இல்லாமல் அத்தனை சீரியலையும் பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் மனசிலே பதிவது என்ன தெரியுமா, பழிவாங்காம விடமாட்டேன் என்ற ஒற்றை சொல் தான் அவர்களுடைய மனசிலே பதிகிறதே தவிர மன்னிப்பு என்கின்ற பெரும் கருணையை பள்ளிதான் அவர்களுக்கு கற்றுத்தர முடியுமே தவிர இனிமேல் வீடுகள் கற்றுத்தர முடியாது. பிள்ளைகள் செல்போன் கேட்டா உடனே நம்ம வாங்கி தரோம். என்ன காரணம்? வேற வழி இல்லை நமக்கு. ஆனால் பள்ளி இங்க ஒரு போர்டு வைக்க முடியும், இஃப் யூ பிரிங் செல்போன்ஸ் இட் வில் பி கான்ஃபிஸ்கேட்டட் என்று இந்த பள்ளியில எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த காரணம் கொண்டும் திருப்பி தர மாட்டோம். இந்த கண்டிப்பை இனிமேல் நாம் வீடுகளில் சொல்ல முடியாது, அதை பள்ளிகள் தான் தர முடியும், பள்ளிகள் தான் கொடுக்க முடியும். ஆசிரியர்கள் என்பவர்கள் பிள்ளைகளினுடைய மாசை நீக்குகிறவர்கள் மாத்திரமல்ல, இன்றைய உலகத்தோடு தொடர்புடையவர்கள். அப்பா அம்மாவுக்கு வயசாக இன்றைய உலகத்திலிருந்து விலகி கொண்டே போகிறார்கள். இந்த உலகத்தில் போட்டி போட பிள்ளைகளை தயாரிக்க அவர்களுடைய அன்பு மாத்திரம் போதாது. ஆசிரியர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்க பிள்ளைகளை தேற்றினால்தான் பிள்ளைகள் நாளைக்கு நன்கு வர முடியும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஆசிரியராகவே இருந்திருக்கிற எங்களுடைய நடுவர் ஐயா வேறு விதமாக தீர்ப்பு கொடுப்பாரா என்ன? நன்றி, வணக்கம்.